السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الشباب شعبة من الجنون. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் சர்வத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சலாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க வேந்தர், ஹாத்தமுன் நபியின், சையதுல் முர்சலீன், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிப்படை வாழ்வை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அளப்பெரும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை படைத்து அவனுக்கு பல பருவ நிலைகளை அமைத்திருக்கிறார். குழந்தை பருவம், சிறுபிராயம், வாலிப பருவம், முதுமை பருவம். இந்த அத்தனை பருவங்களில் ஆக சிறந்து உயர்ந்து நிற்கிற பருவம் என்றால் அது வாலிப பருவம். ஏனென்றால் குழந்தை பருவம் என்பது அது ஒரு அறியாமைக்கு சொந்தமான பருவம். அந்த காலத்திலே செய்கிற தவறுகளுக்கு அல்லாஹ்வினிடத்திலே கேள்வி கணக்கு கிடையாது. அது ஒரு அறியாமல் நடக்கிற செய்கிற தவறுக்குரிய பருவம் குழந்தை பருவம். முதுமை பருவம் என்பது ஒரு இயலாமைக்கு சொந்தமான பருவம். அந்த நேரத்திலே தன்னுடைய வேலையை தான் செய்வதற்கே சக்தி பெறாத ஒரு பருவம்தான் முதுமை. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் கடமைகளில் நாம் சற்று தோய்ந்து போனால் அதற்கான கேள்விகளை அல்லாஹ் தஆலா கேட்க மாட்டான். ஆனால் வாலிப பருவம் என்பது ஒரு சாதனைக்குரிய பருவம், சக்தி வாய்ந்த பருவம் என்பதாக குர்ஆன் வாலிப பருவத்தை அடையாளப்படுத்துகிறது. அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் துஅஃபின், அல்லாஹு தஆலா உங்களை பலகீனத்திலே இருந்து படைத்தான். குழந்தை பருவம். சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவ்வா, பிறகு அல்லாஹு தஆலா அந்த பலகீனத்திலே இருந்து சக்தியை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். வாலிப பருவம், சக்தி வாய்ந்த பருவம். சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் துஅஃபன் வ ஷைபா, அந்த சக்திக்கு பிறகு அல்லாஹு தஆலா மீண்டும் ஒரு பலகீனத்தை, நரையை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அது பலகீனமான பருவம். எனவே மனிதர்களின் பருவ நிலைகளில் வாலிப பருவம் என்பது ஆகச் சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு பருவம். ஒரு இரண்டு ஏழாமைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பருவம் தான் வாலிபம். அஷ்ஷபாபு குவத்துன் பைன ضعفين என்று சொல்லுவார்கள். இரண்டு பலகீனத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய பருவம். லஅஃபு தஃபூலா வ லஅஃபு ஷைஹூஹா, குழந்தை என்கிற பலகீனத்திற்கும் முதுமை என்கிற பலகீனத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடியது தான் வாலிப பருவம். ஆகச் சிறந்த ஒரு பருவம். உலகத்திலே பெரும் பெரும் சாதனை படைத்தவர்கள் எல்லாம் அவர்களின் சாதனை என்கிற விதையை தூவியது என்னவோ அவர்களின் வாலிபத்தில்தான்.
ஆண்டுதோறும் ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் இளைஞர்களின் சாதனைகளை பாராட்டி பட்டியலிட்டு பேசுவார்கள். அந்த பட்டியல் ஒரு புறம் இருந்தாலும் இந்த காலத்தில் சமீப காலமாக இளைஞர்களின் வழி தவறுதல், சீரழிந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள், வழி தவறுகிற வாலிபர்களையும் கொஞ்சம் நாம் கவனத்திலே கொள்கிறோம். அதனால்தான் வாலிபம் குறித்து இஸ்லாமிய கருத்தையும் சமீப கால இளைஞர்களின் போக்கையும் நாம் யோசிக்கிறோம். வாலிபம் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. ஏனென்றால் வாலிப காலத்திலே நம் புறத்திலே இருந்து வரக்கூடிய நன்மையானாலும் சரி அல்லது தீமையானாலும் சரி, அந்த ஒன்று நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதனின் விளைவு நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஏற்படும் என்பதுதான் நிதர்சனம். தன்னுடைய இளமை காலத்தை, வாலிபத்தை சரியான முறையிலே பயன்படுத்தியவன் அவனின் எதிர்காலத்தில் தோற்றதாய் அவன் சரித்திரம் கிடையாது. உலகத்தில் பெரும் பெரும் அறிஞர்களாய் போற்றப்படுபவர்கள் எல்லாம் அவர்களின் வாலிபத்தை செதுக்கியவர்கள். இன்று வரையிலும் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக நாம் புகாரியை படிக்கிறோம் அல்லவா, ஹதீஸை. குர்ஆனுக்கு அடுத்தபடியாக படிக்கக்கூடிய அந்த புகாரியை கொடுத்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாலிப காலத்தை செதுக்கியவர்கள். அதனால்தான் வாலிபம் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அமானிதம். அந்த அமானிதத்தை குறித்து நாளை மறுமையிலே நாம் கேள்வி கேட்கப்படுவோம். அதற்காக நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நம்முடைய குழந்தை பருவத்தையோ அல்லது முதுமை பருவத்தையோ பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் இளமை பருவம் அல்லாஹ்வால் கேள்வி கேட்கப்படும். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா தஸூலு கதமா இப்னு ஆதம ஹத்தா யுஸ்அலு மின் இன்தி ரப்பிஹி. தன்னுடைய ரப்பினிடத்திலே ஒரு மனிதர் ஒரு 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவரின் பாதம் நகராது. அதில் ஒன்றுதான் அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா வ அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. தன் ஆயுளை எப்படி கழித்தாய், உன் வாலிபத்தை எப்படி கழித்தாய். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நம்முடைய பாதம் அங்கே நகராது. உன் வாலிபத்தை எப்படி கழித்தாய் என்கிற கேள்வி ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்னாலும் சவாலாய் வந்து நிற்கிறது. நான் என் வாலிபத்தை எப்படி கழித்தேன், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்குரியதாக நான் கழித்தேனா, அல்லது இஸ்லாத்திற்கு முரணாக நான் பாவத்திலே கழித்தேனா என்கிற பதிலை நாளை ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் சொல்லியாக வேண்டும். அப்படி அல்லாஹ்வால் கேள்வி கேட்கப்படும் அளவிற்கு வாலிபம் என்பது அல்லாஹ் கொடுத்த அமானிதம். அன்பானவர்களே, ஒரு சமூகத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அந்த சமூகத்தை சார்ந்த வாலிபர்களால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆரம்ப காலத்தில், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் கடுமையான எதிர்ப்பை சந்தித்த அந்த நேரத்தில் வயோதிகர்களை விடவும் வாலிப பெருமக்கள் தான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஸ்லாத்தை தூக்கி நிறுத்தியவர்கள், நிலைநாட்டியவர்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ பஅஸனி பஷீரா வ நதீரா. அல்லாஹ் தஆலா என்னை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாய், சுப செய்தி சொல்பவனாய் அனுப்பினான். வஹாலஃபனி ஷபாப் வஹாலஃபனி ஷுயூக். வயோதிகர்கள் எல்லாம் என்னை ஒதுக்கிய அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்தவர்கள் என்னவோ வாலிபர்கள் தான். இஸ்லாத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாத அந்த காலகட்டத்தில் மறைமுகமாக இஸ்லாத்தை பரப்பியாக வேண்டும். அதற்கென்று இஸ்லாமிய பரப்பும் இடம் ஒன்று வேண்டும், தஅவா சென்டர் ஒன்று வேண்டும். முதலாக இஸ்லாமிய தஅவா சென்டர் ஆரம்பித்தது அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இல்லத்திலே. அப்பொழுது அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயது 17 வயது. ஒரு 17 வயதினுடைய இளைஞனின் வீட்டில் இருந்துதான் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. இஸ்லாமிய தஅவா சென்டர் அங்கிருந்து உருவாகிறது.
அதற்கு பின்னாலும் இஸ்லாமிய மார்க்கம் பகிரங்கமாக நாம் அதை பரப்பலாம் என்று வருகிற ஒரு சூழ்நிலையில் இன்னும் இருந்ததை விடவும் மேலதிகமாக இஸ்லாமிய எதிர்ப்பு என்பதை அவர்களை சந்தித்தார்கள். அந்த நேரத்திலேயும் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கைகோர்த்து நின்றவர்கள் 40 வயதிற்குட்பட்ட வாலிபர்கள் அத்தனை பேரும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதற்கொண்டு, உமர் முதற்கொண்டு, உஸ்மான், அலி அத்தனை சஹாபாக்களும் அப்பொழுது வாலிபர்கள் தான். எனவே ஒரு சமூகத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அந்த சமூகத்தை சார்ந்த வாலிபர்களால் தீர்மானிக்கப்படுகிறது. இன்னமும் ஒரு படி சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு நுபுவத்தை, நபித்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடினால் அவன் தேர்வு செய்கிற பல விஷயங்களில் ஒன்றுதான் அவரின் வாலிபத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். அவர் வாலிபத்தை எப்படி கையாளுகிறார் என்பதை பார்க்கிறார். ஒரு நபி தன் வாலிபத்தை பரிசுத்தமாகவும் மிகச்சிறந்த சிறப்பிற்குரியதாகவும் அவர் மாற்றி காட்ட வேண்டும். தன் வாலிபத்தை இளமையின் இச்சைகளை விட்டும் அவர் பாதுகாத்து இறையச்சத்தில் அவன் ஊறி திளைத்திருந்தால்தான் அவர் நபியாக முடியும். அப்படித்தான் எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதிலே நுபுவத் கிடைத்தது. நாயகத்தின் வாலிபம் முடிகிற அந்த நேரத்திலே நுபுவத் கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாலிபத்தில் நுபுவத் கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிபம் முடிகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுத்தான். ஆனால் அதற்கு முன்னால் உள்ள 5 ஆண்டு காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலே தனிமைப்படுத்தி தன் இறை வணக்கத்தில் அவர்கள் ஊறியிருந்தார்கள். 5 ஆண்டு காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா 40வது வயதிலே நுபுவத்தை கொடுக்கிறார். ஒருவருக்கு பாலிகானதிலே இருந்து அவரின் வாலிபம் ஆரம்பித்து 40வது வயதிலே அவருடைய வாலிபம் முடிவடைகிறது. அந்த அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் நுபுவத் கிடைத்தது. ஆனால் அவர்களின் வாலிப பருவத்தை கொஞ்சம் நாம் பார்க்கிறோம். நிறைய வரலாறுகள் நமக்கு முன்னால் சான்றாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாலிப காலத்தில் எடுத்த பெயர் தான் அல் அமீன் அஸ் சாதிக் என்கிற பெயர். உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர் என்கிற பெயரை நாயகத்தினுடைய வாலிப காலத்தில் அந்த பெயரை எடுத்தார்கள். 25வது வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அம்மா கதீஜா அம்மா திருமணம் முடித்தார்கள் என்று சொன்னால், நாயகத்திடம் இருந்த அப்படிக்கற்ற ஒழுக்கமும் அவர்களிடத்தில் வியாபாரத்தில் இருந்த அந்த நியாயமான தன்மையும் அவர்களிடத்தில் மனிதாபிமான தன்மையும் தான் அன்னை கதீஜா அம்மாவை கவர்ந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அதனால்தான் நாயகத்தினுடைய நற்பண்புகளாலேயே அன்னை கதீஜா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதிலே திருமணம் முடித்தார்கள். எனவே வாலிபம் என்பது அதை எப்படி நாம் கையாளுகிறோம் என்பதை ரப்புல் ஆலமீன் பார்த்துதான் ஒருவருக்கு நுபுவத்தை தருகிறார். அந்த அளவிற்கு வாலிபம் என்பது ஒரு சாதனைக்குரிய பருவம், ஒரு சவாலான பருவம். அந்த பருவத்திலே நாம் சமூகத்தில் எடுக்கிற பெயர் தான் காலம் உள்ளளவும் அது நின்று பேசுகிறது. ஒரு வாலிபத்திலே நல்லா உழைக்கிறார் அப்படின்னா அவர் வயோதிகரான பிறகும் அவர் என்னப்பா நல்ல உழைப்பாளி, அவர் சின்ன வயசுல என்னமா உழைச்சார் தெரியுமா அப்படின்னு பேசுவாங்க. ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அவர் வயோதிகரான பிறகும் அவர் நல்ல ஒழுக்க சீலமுடையவர், நல்ல ஒழுக்கமுடையவர் என்று பேசுவார்கள். ஆனால் அதே வாலிபத்தை ஒருவர் தவறான முறையிலே கழித்தால் அவன் சின்ன வயசுலே எப்படி இருந்தவன் தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும், அப்படின்ற ஒரு பேச்சு வரும். அவன் வாலிபத்திலேயே சரியா இல்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவன், அவன் வாலிபத்திலேயே கெட்டவனாகத்தான் இருந்தான் என்று மக்கள் பேசுவார்கள். எனவே வாலிபம் என்பது ஒரு சவாலுக்குரிய பருவம், போனால் திரும்பி வராத ஒரு பருவம் வாலிபம். கடந்துருச்சுன்னா அதை திருப்பி நம்மளால பெற முடியாது. ஒரு அரபு கவிஞன் அழகாக சொல்லுவான், லைத ஷபாபு யஊது யௌமன் ல உக்பிரஹு பிமா ஃபஅலல் முஷீபு. என்றோ ஒரு நாள் எனக்கு வாலிபம் திரும்பி வந்திருக்கலாம், வந்தால் இந்த நரைப்படுத்துகிற கஷ்டத்தை நான் சொல்லியிருப்பேன் என்று ஒரு அரபு கவிஞன் பாடுவார். உலகத்திலே எல்லோரும் ஆசைப்படுகிற ஒரு பருவம் தான் வாலிப பருவம். கடந்து விட்டால் மீண்டும் அது வராது. ஆனால்
அந்த பருவத்தை ஒவ்வொரு மனிதரும் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தியவர்கள் இன்று வரையிலேயும் சரித்திரத்திலே அவர்கள் பேசப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள். நம்முடைய குர்ஆனை கொஞ்சம் நாம் திரும்பி பார்க்கிறோம். ஒரு 20 வயது வாலிபன் இணை வைப்புக்கு எதிராக அவர் கொடுத்த குரல் உலகம் முழுவதும் முழுக்கியது என்று சொல்லலாம். ஒரு 20 வயது வாலிபன், அந்த வயதிலே அவர் படைத்தவனை சிந்திக்கிறார். ஒரு 20 வயது வாலிபன், என்னை படைத்தவன் யார் என்று ஒரு 20 வயதிலே சிந்தித்த ஒரு வாலிபன், ஆய்வு செய்த ஒரு வாலிபன். குர்ஆன் பதிவு செய்கிறது, ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபன், இரவு நேரத்தில் எப்பொழுது அவர் நட்சத்திரத்தை பார்த்தாரோ, கலஹாதா ரப்பி, இது என்னுடைய இறைவனாக இருக்குமோ என்று அவர் ஆய்வு செய்கிறார். ஃபலம்மா அஃபல காலலா உஹிப்புல் ஆஃபிலீன், எப்பொழுது அது மறைந்து போனதோ, மறைகிற ஒன்று என்னுடைய இறைவனாய் இருக்க வாய்ப்பில்லை. அவர் ஆய்வு செய்ததே குர்ஆன் பதிவு செய்திருக்கிறார். நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 20 வயது வாலிபனின் ஆய்வு சிந்தனை தன் ரப்பை சார்ந்திருக்கிறது. அடுத்து யோசிக்கிறார், ஃபலம்மா ஜன்ன அலைஹி லைலு ரஆ கௌகபனுக்கு அடுத்து, நட்சத்திரத்திற்கு அடுத்து ஃபலம்மா ரஅல் கமர பாசிகன், எப்பொழுது அவர் சந்திரனை பார்க்கிறாரோ, கலஹாதா ரப்பி, இது என்னுடைய இறைவனாக இருக்குமோ என்று ஆய்வு செய்கிறார். அது மறைந்த பிறகும் இது என்னுடைய இறைவனாக இருக்க வாய்ப்பில்லை. ஃபலம்மா ரஅ ஷம்ஸ பாசிகத்தன் கலஹாதா ரப்பி ஹாதா அக்பர், சூரியனை பார்க்கிறார். முழு உலகத்திற்கும் இந்த சூரியன் தான் வெளிச்சத்தை தருகிறது, மிக பிரம்மாண்டமானதாக இந்த சூரியன் இருக்கிறது, அப்படி என்றால் இது என்னுடைய இறைவனாக இருக்குமோ என்று ஆய்வு செய்கிறார். ஆய்வின் முடிவிலே யோசிக்கிறார், இதுவெல்லாம் மறையக்கூடியது, மறைகிற ஒன்று என்னுடைய இறைவனாய் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி என்றால் இவைகள் எல்லாம் இயக்குகிற ஒருவன் எங்கோ இருக்கிறான், அவன்தான் என்னுடைய இறைவனாக இருக்கக்கூடும் என்று கடைசியில் இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறார். அந்த ஒரு வாலிபனை குர்ஆன் இப்ராஹிம் என்று பதிவு செய்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 20வது வயதிலே ரப்பை ஆய்வு செய்தவர்கள். அவர்கள் அத்தனை படைப்புகளையும் ஆய்வு செய்துவிட்டு கடைசியில் தன் ரப்பின் பக்கம் அவர் திரும்புகிறார்கள். இது எல்லாவற்றையும் இயக்குகிற ஒருவன் இருக்கிறான். ஒரு கட்டிடம் எழ வேண்டும் என்றால் அதற்கு கொத்தனார்கள் தேவை, அதற்கென்று இன்ஜினியர் தேவை. ஒரு நிலம் பயிர் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கென்று சில வேலைப்பாடுகள் தேவை. அதுபோலத்தான் இந்த உலகம் தானாக இயங்காது, இயக்குகிற ஒருவன் இருக்கிறான், அவன்தான் என்னுடைய ரப்பாக இருக்க வேண்டும் என்று தன் ரப்பின் பக்கம் 20வது வயதிலே ஆய்வு செய்து திரும்பியவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு இணை வைப்பின் கூடாரத்திலே பிறந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இணை வைப்புக்கு எதிராக அவர்கள் போராடிய போராட்டம் உலகம் உள்ள வரையிலேயும், உலகத்தில் இருக்கிற அத்தனை வாலிபர்களுக்கும் அதெல்லாம் ஒரு முன் உதாரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊர் மக்கள் எல்லாம் விழாவுக்கு போன பிறகு சிலைகளை உடைத்து ஒரு பெரிய சிலையிலே கொண்டு போய் கோடாரியை வைத்து விட்டார்கள். வந்து கேட்கிறப்ப அந்த ஊர் மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். அவனா அந்த வாலிபன் அவனுக்கு இப்ராஹிம் என்று பெயர், அந்த வாலிபன் தான் உடைத்திருக்க கூடும் என்று ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் திரும்பினார்கள். இதுவெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 20வது வயதிலே நடந்தது, அவர்களுடைய வாலிப காலத்திலே நடந்தது. இப்படி குர்ஆன் ஒன்றல்ல இரண்டல்ல பல நிகழ்வுகளை ஆதாரமாக சொல்கிறது. ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் வலம்மா பலக அஷுத்தஹு, அவர்கள் வாலிபத்தை அடைந்த பிறகு குர்ஆன் யாரையெல்லாம் சாதனையாளர் என்று பட்டியலிட்டு சொல்கிறதோ, அல்லாஹ் தஆலா அவர்களை சொல்கிற பொழுது அவர்களின் வாலிபத்தையும் மையப்படுத்தி தான் சொல்கிறான். நான் சொல்ல வருகிற உதாரணம் அத்தனையும் அவர்களுடைய வாலிபத்திலே செய்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாலிபத்தை அடைந்த பிறகு முழு உலகத்தையும் ஆட்சி செய்த ஒரு அரசனுக்கு முன்னால் அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். ஃபிரௌன், ஒரு கொடுங்கோல ஆட்சியாளனுக்கு முன்னால் எதிர்த்து நின்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன் சொந்த சமூகத்தை மீட்டெடுக்கவும் தன் சொந்த சமூகத்தின் உரிமையை காக்கவும் போராடியவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாலிப பருவத்தில்.
உலகமே மெச்சுகிற அளவிற்கு அழகு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் ஒருவர், தன் சிறு பிராயத்தில் இருந்தே கஷ்டத்தை அனுபவித்தவர்கள், கிணற்றிலே வீசப்பட்டு அதற்கு பிறகு சந்தையிலே அடிமையாக விற்கப்பட்டு மாளிகைக்கு அடிமையாகி போய் அந்த மாளிகையிலே அந்த அரண்மனையிலே இருக்கக்கூடிய அரசி தன் இச்சைக்காக வேண்டி அழைக்கிறாள். எல்லா தவறும் செய்கிற அளவிற்கு முகாந்திரம் இருந்தாலும் 2 வழிகள் உண்டு. ஒன்று, அந்த அரசிய அழைப்புக்கு பதில் கொடுத்தால் அரச வாழ்க்கை, ராஜ வாழ்க்கை, மறுத்தால் சிறை வாழ்க்கை. எது வேண்டும்? அந்த வாலிபர் யோசித்தார். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. யா அல்லாஹ், அந்த பெண் என்னை அழைப்பதற்கு பதிலாக, நான் செல்வதற்கு பதிலாக எனக்கு சிறை வாழ்க்கை மேலானது என்று சிறை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த வாலிபர் யூசுப் என்று அவரின் பெயரை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவர்களின் வரலாறை சொல்கிற பொழுதே வலம்மா பலக அசுத்தஹு வஸ்தவ ஆதைனா ஹுக்மன் வ இல்மா, அவர் வாலிபத்தை அடைந்த பிறகுதான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இந்த அத்தனை பதிவுகளும் வாலிபர்களுக்கு ஒரு முன் உதாரணம். சிறை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து சென்றவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி பல நிகழ்வுகள். தனக்கு வழிபட வேண்டும் என்று ஒரு அரசன் சொல்கிறான். அவனை எதிர்த்து ஒரு 7 பேர் அந்த ஊரை விட்டும் கிளம்புகிறார்கள். அவர்களின் வரலாறு எல்லாம் சொல்றப்ப இது அவள் ஃபித்யத்து இலல் கஹ்ஃபி என்று சொல்கிறார். அந்த வாலிபர்கள் குகை பக்கம் ஒதுங்கினார்களே அந்த வாலிபர்கள் என்று அல்லாஹ் அவர்களை கஹ்ஃப் வாசிகளாக பதிவு செய்திருக்கிறார். தன் வாலிப காலத்திலே சாதித்த அத்தனை பேரையும் அல்லாஹ் தஆலா அவர்களின் சாதனையை ஒரு சரித்திரமாக கியாமத் உள்ள வரையிலையும் மக்கள்களின் வாயிலே அதை போட்டு புகழப்படக்கூடியதாக அவர்களின் சாதனைகளை மாற்றி இருக்கிறான் என்று சொன்னால் அத்தனையும் அவர்களின் வாலிப பருவத்தில், இளமை பருவத்தில் அவர்கள் செய்த சாதனைகள் அத்தனையும். எனவே ஒரு மனிதர் வாலிபத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும், சாதனையாக மாற்ற வேண்டும். அது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அமானிதம். அந்த அமானிதத்தை குறித்து நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை, வளர்கிற இளைய தலைமுறை, நாம் அதையும் யோசிக்கிறோம் அல்லவா? அவர்கள் எந்த கண்ணோட்டத்தில், எந்த பாதையில் அவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள்? சீரழிந்து வரக்கூடிய இளைய சமுதாயத்தை நாம் கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கிறோம் சமீப காலமாக. சரி, அவர்கள் சீரழிகிறார்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதுமா? போதாது. எதனால் அவர்கள் சீரழிகிறார்கள்? அவர்களை நேரான வழிக்கு கொண்டு வர என்ன காரணம், என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எதனால் அவர்கள் சீரழிந்து போகிறார்கள்? சமூகத்திலே 2 விஷயம், முதன்மையாக ஒரு விஷயம் இருக்கிறது. இளைஞர்கள் அதிகமாக வழித்து வருகிற முதன்மை விஷயம் இணையதளம். இன்றைக்கு இருக்கிற இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஆபாசம் இல்லாமல் கிடையவே கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒன்று படிப்பீங்க, ஏதாவது ஒன்று எடுத்து பார்ப்பீங்க. ஒரு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ அல்லது ஏதாவது ஒன்று, ஒரு செய்தியை நீங்கள் படித்தாலும் ஒரு சின்ன போஸ்ட் தான், ஆடாக ஒரு போஸ்ட் வரும். அந்த ஆடில் அசிங்கம் இல்லாமல் இருக்காது, ஆபாசம் இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு அது நோக்கம் அல்ல. நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று செய்தியை நீங்கள் படித்தாலும் ஒரு ஆடாக, ஒரு போஸ்டாக உங்களுக்கு ஆபாசமான ஒரு காட்சி வருகிறது. இன்றைக்கு அந்த இணையதளத்தின் மூலமாக இச்சைக்கு அடிமையாகி போன எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, 2 சாரார்களையும் நான் சொல்கிறேன். இணையதளத்தின் மூலமாக பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்த்து பார்த்து அவர்கள் இச்சைக்கு அடிமையாகி போனவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முடமாக போன வாழ்க்கை எத்தனையோ வாலிபர்களுக்கு இருக்கிறது. கொஞ்சம் வரலாறுகளை வாலிபர்கள் படித்து பார்க்க வேண்டும். சாலபா ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டுமொத்த வாலிப சமூகத்திற்கும் ஒரு முன் உதாரணமாக இருப்பவர்கள். தாலபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிவிடை செய்து கொண்டிருந்த சஹாபி, ஹாதிமாக இருந்த சஹாபி, ஒரு வேலைக்காக வேண்டி அனுப்புகிறார்கள். தெரியாமல் ஒரு அன்சாரி பெண்மணி குளிப்பதை பார்த்து விடுகிறார்கள். பார்த்த மாத்திரத்தில் என்ன யோசித்தாங்க? நம்ம தவறு செய்து விட்டோம், இந்த தவறை அல்லாஹ் தஆலா நபிக்கு வஹியாக அனுப்பி விடுவானோ என்று பயந்து ஓடியவர்கள் மதீனாவிற்கும் மக்காவிற்கும் இருக்கிற ஒரு மலையிலே போய் தங்கிட்டாங்க. 40 நாட்கள் மலையிலே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. நாயகத்தின் சமூகத்திற்கு வந்து, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய தோழர்கள் ஒருவர்
அந்த மலையில் இருக்கிறார். தினந்தோறும் இரவிலே அழுகிறார், அல்லாஹ்வினிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார், நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறார் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தாலபா எங்கே? அப்போ தாலபாவை தான் காணும் சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் போய் அழைத்து வாருங்கள் என்று அனுப்பினார்கள். தேடி தேடி போய் அந்த மலைக்கு போயிட்டாங்க. அங்கே ஒரு ஆட்டு இடையன் இருக்கிறான். அவனிடத்தில் கேட்கிற பொழுது, யார்? அந்த வாலிபனையா கேட்கிறீர்கள்? அந்த வாலிபர் இரவு நேரத்தில் மலையில் இருந்து கீழே இறங்கி வருவார், அழுகுன்னு அழுகுவார், திருப்பி மேலே போயிடுவார், விடியறதுக்கு முன்னாடியே மேலே போயிடுவார். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க, வெயிட் பண்ணி நிற்கிறாங்க, அந்த ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வருகிறார்கள். இரவு வந்த பிறகு வந்து அல்லாஹ்வினிடத்தில் அழுது துவா கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த நரகத்தை விட்டும் பாதுகாத்து விடு என்று கேட்கிறார்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நபிக்கு என்னுடைய பாவத்தை பற்றி தெரிந்து விட்டதா என்று கேட்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நபி ஒன்று அழைச்சிட்டு வர சொன்னாங்க, அவ்வளவுதான். கொண்டு போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைத்து கொண்டிருக்கிறார்கள். கொண்டு போய் அவர்கள் தொழுகையில் இடையிலேயே சேர்ந்தார்கள். தொழுது முடித்த உடனேயே ஐன தாலபா எங்கே என்று கேட்ட உடனே லப்பைக் யா ரசூலுல்லாஹ் என்று எழுந்தார்கள். தாலபா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், தெரியாமல் ஒரு பாவம் செய்து விட்டேன், அதற்காக வேண்டிதான் நான் 40 நாளாக வரவில்லை என்று சொல்லிய சஹாபி 8 நாளாக உடல்நிலை சரியில்லை. அந்த பாவத்தை நினைத்து 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 நாம் யோசிக்கிறோம், தெரியாமல் செய்த பாவம், தெரிந்து செய்த பாவம் அல்ல, தெரியாமல் செய்த பாவம். யோசித்து யோசித்து 8 நாளாக உடல்நிலை சரியில்லை. கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே படுத்துக்கொண்டு அவர்களுடைய ரூஹு பிரிந்தது. தெரியாமல் செய்த ஒரு பாவத்தை நினைத்து நினைத்து அதில் வருந்தி தன் உயிரை மாய்த்து கொண்ட தாலபா எங்கே இருக்கிறார்கள்? இன்றைய காலத்தில் தெரிந்த இணையதளத்தில் நிறைய ஆபாசமான செய்திகளை பார்க்கிற இளைஞர்களே கொஞ்சமே யோசிக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு இணையதளத்தினுடைய இச்சைகளை அடிமையாகி போன வாலிபர்கள் எத்தனையோ பேர் இருக்கு. கடந்த 2 வாரத்திற்கு முன்னால் நம்முடைய இஸ்லாமிய வாலிபன் ஒருவன் சமூக வலைதளத்தின் மூலம் இஸ்லாமிய பெண்களுக்கு அவன் ஆசை வார்த்தைகளை சொல்லி அவர்களிடமிருந்து பணத்தை பறித்து கொண்டு அவன் காணாமல் போனான். நாம் அடிக்கடி பார்க்கிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது இணையதளத்தின் மூலம். எனவே நம் வாலிப சமூகத்தை சீர்கெடுக்கிற முதல் சாதனம் இணையதளம். இரண்டாவது போதைப் பொருள். சொன்னா நம்ப மாட்டீங்க, 6வது படிக்கிற பையனுடைய பேக்ல இன்னைக்கு கஞ்சா இருக்குது. அவங்களுடைய பெற்றோர்கள் ஆச்சரியமாக சொல்றாங்க, எப்படி என் பையன் பேக்ல கஞ்சா வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல, போய் ஸ்கூல் நிர்வாகிகளை கேட்டால் அதெல்லாமா நாங்கள் கவனிச்சுக்கிட்டு இருப்போம் என்று அவர்களின் அலட்சியமான அந்த பதில். நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், நம் பிள்ளைகளின் மீது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஒரு போதைக்கு அடிமையான ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சரி, அவர்கள் வழி தவறி விட்டார்கள், எப்படி அவர்களை மீண்டும் சீர்படுத்தி கொண்டு வருவது, அதையும் நாம் யோசிக்கிறோம். எப்படி சீர்படுத்த வேண்டும்? முதலாவது பெற்றோர்களுடைய கையில். தன்னுடைய பிள்ளைகளை வளர்ந்துட்டா இனிமே எங்கே போய் அவனை கண்டிக்கிறது, தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை எப்படி கண்டிக்கிறதுன்னு சொல்லி நம்ம தவிர்த்து கொள்வது தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக மாறிவிடுகிறது. அத்தாவே கேட்க மாட்டார், அம்மாவே கேட்க மாட்டாங்க, அப்புறம் என்ன தைரியமாக செய்யலாம் என்று அவன் துணிச்சலோடு பாவங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். அவன் வளர்ந்தாலும் சரி, பெரியவனாக ஆனாலும் சரி, அவன் நம்மளுடைய பிள்ளை. நாம் கண்டிக்கிற பொழுது நமக்கு கசப்பாக இருந்தாலும் அவனுக்கு கசப்பாக இருந்தாலும் அவன் பெரியவனான பிறகு அதை உணர்வான். இல்லை என்று சொன்னால் சமூகம் அவனை சீர்திருத்துகிற பொழுது அதை பார்க்குகிற தென்பு நமக்கு இருக்க. எனவே நம்மளுடைய பிள்ளை அவன் எவ்வளவு வயதானாலும் அவனை சீர்படுத்துவது நம்முடைய கடமை. இரண்டாவது, அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய இமாமினுடைய கடமை. அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு போதைப் பொருள் சம்பந்தமான பேராபத்துகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் ஒரு எந்த அளவுக்கு அது ஒரு வியாதியை, ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் மூத்தவர்களும் அவர்களை சீர்படுத்த முன்வர வேண்டும். ஒரு தவறு செய்கிறான் அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடக்கூடாது. நம்ம கடந்து போட்டால் அந்த தவறை நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி, அதை நம்ம ஏற்றுக்கொள்கிற மாதிரி. ஆமாம், நம்ம கேட்க போனால் நம்ம மேலே பாஞ்சிக்கிட்டு வருவாங்க. சொல்கிறது நம்முடைய கடமை, அவ்வளவுதான். சொல்லியாக வேண்டும். எப்போ அதை செய்யாத, அவ்வளவுதான், அதை செய்யாத. நாளைக்கு அல்லாஹ் கேட்பான் அல்லவா, நீ கடந்து போனாய், சொன்னாயா? அம்ரு பில் மஅரூஃப் உன்னுடைய கடமை அல்லவா, நீ சொன்னாயா? அல்லாஹ் கேட்பான். சொல்லணும்.
சொல்லலன்னு சொன்னா யாரும் கண்டுக்காத பொழுது அந்த தவறை அவன் மீண்டும் மீண்டும் சமூகத்திலே பதிவு செய்து கொண்டே இருப்பான். எனவேதான் ஒரு தவறு நடக்கிற பொழுது அதை கண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும். தடுக்காத விதத்திலே அந்த தவறு மீண்டும் மீண்டும் பெரிதாகி வெடித்து விடுமே தவிர அவனிடத்திலே தவறுகள் குறையாது. எனவே வழி தவறி சென்று கொண்டிருக்கிற நம்முடைய வாலிபர்கள் அவர்கள் சீர்பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பெற்றோர்கள், இரண்டாவது அந்த முஹல்லாவினுடைய இமாம், மூன்றாவது அந்த முஹல்லாவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் மூத்தவர்களும் கையில் எடுத்தால்தான் ஒரு நல்ல தலைமுறையை இந்த சமூகத்திற்கு கொடுக்க முடியும். இதுவெல்லாம் தாண்டி ஒரு வாலிபன் தன் வாலிப காலத்திலே எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் அவனை ஆச்சரியப்படுகிறான். தன் சிறந்த முறையிலே தன் வாலிபத்தை கழிக்கிறான் ஒருவன் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு தருகிற வெகுமதி என்ன தெரியுமா? ஷாபுன் நஷரஃபி இபாதத்தி ரப்பிஹி. ஒரு வாலிபனுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே அரிஷின் நிழலில் அவனுக்கு இடம் தந்து சங்கைப்படுத்துகிறான் என்றார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஒவ்வொரு வாலிபர்களும் தன் வாலிபம் போனால் வராது, சாதனைக்குரியதாக மாற்றி காட்ட வேண்டும். சாதித்தால்தான் உலகம் உள்ளளவு வரையிலையும் நம்முடைய சாதனைகளை பேசும். வாலிபத்தை சரியான முறையிலே பயன்படுத்தியவன் தான் உலகத்தில் போற்றப்படுகிறான், பேசப்படுகிறான். ஒரு சமூகத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அந்த சமூகத்தை சார்ந்த வாலிபர்கள் தீர்மானிப்பதுதான். வாலிபத்தை சரியான முறையிலே பயன்படுத்துங்கள். நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் சீர்படுத்த ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அதற்கான சாதனங்களை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் இலகுவாக்கி தருவானாக. சிறுகெட்டு இருக்கும் வாலிபர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரான வழிகளை தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.